2026 எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுக்காக ஓமன்லேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்காக போயிட்டு தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு செலுத்தவே வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வரும் தளபதியின் அன்பு தோழர்கள். தமிழகத்தில் 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலானது வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் முடிவானது மே 4ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுவரை திமுக, அதிமுக என்ற இரு மாபெரும் கட்சிகளே பெரும்பாலும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வந்தன. ஆனால் இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திரையுலகின் உச்சத்தில் இருந்து தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் குதித்துள்ளார். இதனால் அரசியல் களம் மும்முனை போட்டியாக மாறியது. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க தலைவர் விஜய் அவர்கள் கூறியதை போன்று திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இடையேதான் போட்டி என்கிற முறையில் இருமுனை போட்டியாகவே மாறி வருகிறது. இந்த தேர்தலில் இளைஞர்களின் வாக்குகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தலைவர் விஜய் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என இளைஞர்கள் எண்ணி வருகின்றனர். இதுவரை வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டாமல் இருந்தவர்கள் கூட இந்த முறை நிச்சயம் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என உற்சாகமாக தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அந்த வரிசையில் உலகின் பல்வேறு நாடுகளில் வேலை செய்து வரும் இளைஞர்கள் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சங்கள் செலவு செய்து ஊருக்கு திரும்பி வருகின்றனர். இந்த புரட்சியே தமிழக அரசியலில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும். நிச்சயம் இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் உருவாகும்.